வணக்க மக்களே. இப்போது 2 நாளாக நான் மாணிக்க குட்டிச்சாத்தான் வசியம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பூஜை முடிச்சிருக்கேன். நீங்கள் நாளையிலேருந்து இந்த பூஜையை லைவாக பார்க்கலாம். இந்த பூஜையை நாளையிலேருந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம். இந்த பூஜை பண்ணுறவங்க, இந்த விஷ்ணுமாயா வேணும்னு நினைக்கிறவங்க, குட்டிச்சாத்தான் வேணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் லைவாக பார்த்து என்னுடைய மந்திர வசையை கேட்டதா உங்களுக்கு வசியமாகும். இது மாதிரி தான் செப்பு தகடில் எழுதிக்கணும். வெள்ளி தகடில் செப்பு தகடுனே ஒரு தகடு எழுதி வெள்ளி தகடில் எழுதிக்கணும். இந்த அச்சாரத்தை போட்டு இந்த மாணிக்க குட்டிச்சாத்தான் உருவத்தை போட்டு பூஜை, மது, மாமிசம், பொரி, அவல்கடலை, தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு ஐயனை நம்ம கூப்பிடணும். கூப்பிட்டா இவர் வந்துடுவார். என்கிட்ட முன்னே இருந்தது, நான் ஒருத்தருக்கு தாரை வாத்துட்டேன். மறுபடியும் வேண்டுன்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இதை நைட்டில் 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு தான் இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன். நாளையிலேருந்து உங்களுக்கு மாணிக்க குட்டிச்சாத்தான் உங்களுக்கு வசியம் ஆகணுன்னா இதை சாமியார்கள் மட்டும் பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்களுக்காக வேண்டாம். ஏன்னா இதுக்கு நிறைய பூஜை பரிகாரம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். சாமியார்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. நீங்கள் நாளையிலேருந்து நீங்கள் உக்காந்துக்கிட்டு என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் போதும், உங்களுக்கும் வசியமாகவும். வெள்ளி தகடு வாங்கிக்கோங்க. அதில் நான் நாளைக்கு சொல்கிற மந்திரத்தை மட்டும் எழுதிக்குங்க. இந்த மந்திர வசையை நான் சொல்ல நீங்களும் அதை கேட்டுட்டு இருங்க. செவி கொடுங்க. செவி கொடுத்துட்டாக்கா நம்ம மாணிக்க குட்டிச்சாத்தான் உங்களுக்கு வசியமாவார். இவர் வசியம் ஆகிட்டார்னா நம்ம எடுக்கிற வேலையெல்லாம் சக்ஸஸ் பண்ணி தருவார். இதனால் எந்த சாமிக்கும் இது தொந்தரவுலாம் கிடையாது. இதை பாருங்கள், பைரவனை வச்சுருக்கேன், முருகனை வச்சுருக்கேன், அங்காளவரம் ஈஸ்து வச்சுருக்கேன், 8 கை காளியம்மா வச்சுருக்கேன், சிவனை வச்சுருக்கேன். மீதி நான் ஸ்தம்பனம் பண்ணேன், யமஸ்தம்பனத்தை பண்ணேன், யமதர்மனுடைய அச்சாரத்தை வச்சுருக்கேன். மீதி எல்லாமே வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போதும் நான் விஷ்ணுமாயா கிருபையினால் விஷ்ணுமாயாவினுடைய குட்டிகளை ஒரு குட்டியான நான் மாணிக்க குட்டிச்சாத்தானே நான் வசியம் பண்ணிகிட்ருக்கேன். இது கை கொண்ட பலன் தரும். நீங்கள் இங்கே இதை சாமி பூஜை பண்ணுறவங்க மட்டும் இது எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா இது பூஜை பரிகாரம் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். இது நிறைய நேரம் இதை மந்திர சொல்லணும். இது தகடு, இந்த எந்திரம், தந்திரம், மந்திரம், அம்மனை வச்சு வணங்குறவங்க எல்லாம் இதை செயலில் எடுத்து வச்சுக்கலாம். அம்மன் நேராக யாருக்கும் உதவி செய்யாது. ஏன்னா அவங்க நல்ல நேரம் இருக்கும்போது தான் அம்மன் உதவி கிடைக்கும். அவங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது அம்மன் உதவி கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கறது அம்மன் தான். அதனால் அந்த நீதிபதி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை விட்டு மாற மாட்டாங்க. இது ஜட்ஜ்மெண்ட்டு, இதை தள்ளி வைத்து அவங்களுக்கு என்ன இருந்தாலும் பிரச்சனையை தள்ளி வச்சு சரி பண்ணுறது தான் இந்த மாணிக்க குட்டிச்சாத்தான். இதை நல்லா பூஜை பண்ண கேட்டுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது சாமியார்களுக்கு மட்டுமே, சாமியாடிகளுக்கு மட்டுமே. நாளைக்கு லைவில் வரேன், பார்க்கலாம். வாழ்க வளமுடன். தென்னாருடைய சிவனை போற்றி, என்ன ஆற்றுக்கும் இறைவாய் போற்றி போற்றி.